எல்லோருக்கும் வணக்கம். இந்த மே மாதம் என்றாலே எல்லோ பெற்றோர்களுக்கும் ஒரு கவலை இருக்கும். பிள்ளையை பள்ளியில் சேர்க்க வேண்டும், ஃபீஸ் கட்ட வேண்டும், நல்ல பள்ளியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்போதுமே பள்ளி என்றாலே எந்த பெற்றோரையும் எந்த பள்ளியும் திருப்தி செய்ய முடியாது. இந்த பள்ளியில் படிப்பவர்களுக்கு அந்த பள்ளி சென்றால் நல்லா இருக்கும் என்று தோன்றும். அந்த பள்ளியில் படிப்பவர்களுக்கு வேறொரு பள்ளி நன்றாக தோன்றும். இந்த பள்ளி இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதுதான். ஏனென்றால் அது பெற்றோர்களுக்கு நன்றாக தெரியும். தான் படிக்க வச்சிருக்க பள்ளியோட அந்த பள்ளி நல்லா இருக்குமோ என்கின்ற ஒரு அதாவது எந்த குழந்தைகளையும் பள்ளியில் விட்டுவிட்டால் பள்ளி பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று நாம் நினைக்கக்கூடாது. எந்த பள்ளியிலும் சிறந்த மாணவனும் உண்டு, அதே நேரத்தில் அகடமிக் ரீதியா படிப்பு ரீதியா குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களும் உண்டு. ஆனால் அவர்களுடைய திறமையை அறிந்து ஆசிரியர்கள் ஊக்குவிப்பார்கள். அந்த துறையில் அந்த மாணவனை பெரியவனாக்குவதுதான் பெற்றோர்களின் கடமையாகும். ஆனால் பெற்றோர்கள் ஒரு ரோஜா மலராக மலர வேண்டிய ஒரு குழந்தையை தாமரை பூவாக்க பார்ப்பார்கள். எவரெஸ்ட் சிகரமாக வளர வேண்டிய ஒரு குழந்தையை மிகச்சிறிய குன்றாக மாற்ற முயற்சிப்பார்கள். எந்த துறையில் குழந்தைக்கு சிறப்பான திறமை இருக்கின்றதோ அந்த திறமையில் அவர்கள் சாய்ஸ் படி, அவர்கள் விருப்பப்படி படிக்க வைப்பதுதான் அந்த குழந்தையை மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றுமே தவிர உங்கள் இஷ்டப்படி பிள்ளை ஆக வேண்டும், என் பிள்ளை டாக்டர் தான் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் தான் ஆகணும் என்று நீங்கள் நினைத்தால் அது அந்த குழந்தையை தோல்வியில் கொண்டு சேர்க்கும். ஏனென்றால் குழந்தைகளுக்கென்று ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனி சிறப்பு, ஒரு யூனிக்னஸ் உண்டு. அதை நீங்கள் கண்டறிந்து அதற்கேற்றவாறு பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்களானால் எந்த பள்ளியில் படித்தாலும் சரி, வெற்றி பெறுகின்ற மாணவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். நன்றி.